சன் டிவியோட சேட்டலைட் ரைட்ஸ் 2026 இப்போ நம்ம பார்க்கலாம். அவங்க மோஸ்ட்லி கம்மியான மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க. என்னென்ன படங்கள் 2026 ப்ரீமியருக்கு வச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னென்ன மூவிஸ் வச்சுருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய் நடிப்பில் அடுத்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த்து ரிலீஸ் ஆகிருக்கிற திரைப்படம் பார்ட்டி. இந்த திரைப்படம் பிப்ரவரி மந்த்து தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த படம் முடிச்சே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பக்கம் ஆகுது. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ண இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் சன் டிவிக்கு தான். நானி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஹிட் 3. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை ஆல் லாங்குவேஜ்க்கு நம்ம சன் நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழில் நம்ம சன் டிவி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு டெலிகாஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நியூ இயர் கூட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்ம சன் டிவியில். அடுத்த திரைப்படம் லால் சலாம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம சன் டிவி தான் வச்சுருக்குறாங்க. இப்போ வரைக்குமே ப்ரீமியர் பண்ணவே இல்லை. இந்த திரைப்படத்தை ஏதாச்சும் ஒரு சண்டே ப்ரீமியராக நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் நம்ம சசிகுமார் அண்டு நம்ம சரத்குமார் நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் நானா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவி தான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த படம் சொல்லியே 2 இயர்ஸ் ஆச்சு, இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அப்படி இந்த திரைப்படம் இந்த இயர் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவிக்கு தான். அடுத்த திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது நெக்ஸ்ட் இயர். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம சன் டிவி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணுவாங்க நம்ம சன் டிவியில். அடுத்த திரைப்படம் நம்ம ராகவா லாரன்ஸ் நடிப்பில் நெக்ஸ்ட் இயர் வர இருக்க திரைப்படம் காஞ்சனா 4. இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் அசோசியேட் ஆகியிருக்காங்க. இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக இருக்குது. மேபி சம்மரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவி தான் வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் சம்மரில் ரிலீஸ் ஆகிருக்க திரைப்படம் டிசி. இந்த திரைப்படத்தை நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம சன் டிவி தான் வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை விநாயகர் சதுர்த்திக்கு நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலாம் நம்ம சன் டிவியில். அடுத்த திரைப்படம் நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இட்லி கடை. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம கலைஞர் டிவி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொங்கலுக்கு நம்ம சன் டிவியில் ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் டிவியில் ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் சன் டிவியில் பொங்கலுக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்களான்னு. அடுத்த திரைப்படம் பராசக்தி. இந்த திரைப்படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அதர்வா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம கலைஞர் டிவி தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம டவுன் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படமும் நம்ம சன் டிவி அண்ட் கலைஞர் டிவிக்கு ஷேராக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா சன் டிவி பொறுத்தளவுக்கும் புதிய திரைப்படங்கள் எதுவுமே அக்ரிமெண்ட் போடல. அவங்க ப்ரொடக்ஷன் மூவிஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்பில் நம்ம அட்லி டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக ஒரு திரைப்படம் வர இருக்குது நெக்ஸ்ட் இயர் 2027 பொங்கலுக்கு. இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 800 கோடிக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவி தான் வச்சுருக்கிறாங்க.